ஹலோ ஏங்க சார் சார் யாரா இப்படி இருக்கா அறிவு இருக்கா? ஏன் அதை கொடுத்தா தான் தீட்டு கொடுப்பீங்களா? யோ நக்கலா? சிகரெட் வாங்கின பத்தி இப்படி வாங்க வேண்டியதானே? சிகரெட்டு பத்தாக்கி கேட்கலங்க. இது அமர்ந்து தொலைஞ்சிருச்சு. மனுஷனால நிம்மதியா தூங்க முடியல. கொசு வேற தொடக்கறியா பார்த்து கடிக்குது. உனக்கே எப்படின்னா என்னைய யோசிச்சு பாரு. எலும்புல ஓட்டைய போட்டு உரியுது. ஐயோ பாவங்க நீங்க. புரியுதுல? வா 2 பேரும் சேர்ந்து தீப்பெட்டியை தேடுவோம். கிடைச்ச ஆளுக்கு பாதி ஷேர் பண்ணிக்குவோம். எத புகையத்தேன். ரொம்ப வாரமால இருக்கீங்க. உன் பேர் என்ன? நசீருங்க. பார்த்தாலே தெரியுது. பாத்தியா? சொரியா சுரண்டி விட்டு பெயிண்ட் அடிக்கிறியா? இந்த இல்ல இருக்கிற கொஞ்சம் தீப்பெட்டி கொடுங்க. அட்வைஸ் பண்ணா அறிவுரெல்லாம் அடுத்தவனுக்கு தான் போல. யோ இனியா இங்கேயே செட்டில் ஆயிட்ட? ஓரத்துல போய் படுக்கலையா? நீங்க தானே புகையில பாத்து கேட்டீங்க. நியாயமானவனா இருக்கியே. சூதுவாது இல்லாம வளர்ந்தவங்க. பாஸ் இந்த அட்ரஸ். இந்த இடம் தான். எங்கேயாவது கேப்பா பார்த்து சொரிக்கங்க. ஹலோ, இடம் எங்க இருக்குல்ல? ஒரு முக்கியமான வேலை முடிச்சிட்டு வந்துடுறேன். 3 மணிக்கு முக்கியமான வேலையா? என்னங்க ஒரு துணிசா பேசுறாப்ல? யாரு கண்டா? திருடுனா கூட இருக்கலாம். 3 to 4 தான் அவங்களுக்கு ஒர்க்கிங் ஹவர்ஸ். சேச்சே அவரை பார்த்து அப்படி தெரியலங்க. ராஜா, இது சென்னை. இங்க யாரையும் நம்ப கூடாது. என்னையும் சேர்த்துறான்னு சொல்றேன். படு. பாஸ் பாஸ் அர்ஜென்ட்டா ஒரு கால் பண்ணோம். உங்க போனை கொஞ்சம் தரீங்களா? அந்த கர்மத்தை நான் வாங்கவே இல்லைங்க. கக்கூஸ்ல இருந்தா கூட ஏன்டா போன் எடுத்து பேசணும்னு திட்டுவாங்க. பாஸ் உங்ககிட்ட இருக்கா? இருக்கு, ஆனா அவுட் கோயிங் கட்டாக்கும். சும்மா நம்பர் மட்டும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். காலையில டாப் அப் பண்ணோம். பரவாயில்லைங்க, போனை மட்டும் கொடுங்க. நான் ஏன் சிம்மா போட்டு பேசிக்கிறேன். எனக்கு சுத்தமா சார்ஜ் இல்லைங்க. சுத்த விவரம் கட்ட ஆளா இருக்க. அவன் யாருன்னே தெரியாது. அவன்கிட்ட செல்ல தூக்கி கொடுத்துக்கிட்டு இருக்க. ஏங்க அவசரம்னு கேக்குறாப்ல. அவசரம்னா தூக்கி கொடுத்துருவியா? எங்களுக்குலாம் கொடுக்க தெரியாமியா? செல்ல பனியனுக்குள்ள போட்டு வச்சிருக்கோம். பயங்கரமான ஆளா இருக்கீங்க. எந்த ஊருங்க உங்களுக்கு? அவசியம் தெரியணுமோ? இப்ப என்னங்க பண்றது? என்ன கேட்டா? அவனே உட்காந்து பாத்துக்கிட்டே இரு. கொஞ்சம் கண்ணாசந்து அவ்வளவுதான். பையன் நாட்டு ரீச்சபிள் ஆயிடுவேன். இப்ப வச்சுக்கோங்க மூஞ்சி அப்பாவியா. ஹலோ, என் போன்ல சுத்தமா சார்ஜ் போயிடுச்சு. அதான் இன்னொருத்தர்கிட்ட போன் வாங்கி பேசுறேன். அட்ரஸா கண்டுபிடிச்சு வர்றதுக்குள்ள போதும் நடக்கிறதா ரோட்ல தான். நாளைக்கு தான் பேச முடியாது. வந்ததும் நானே கால் பண்றேன். அதனால எங்க படுக்கிறது? ஐயோ என்னாச்சு? ஆளை காணுங்க. நான் தான் அப்பவே சொன்னேல, பட்டாதான் திருந்துவீங்க. பேச கண்ணசந்தா ஓடிட்டானுங்க. கத்தாதேயா, ஓடி போயிரு போறியா? பக்கத்துல போயிருப்பேன். வா போய் பிடிப்போம். எஸ்கேப் ஆயிட்டானே. இந்த மாதிரி 8 சம்பவத்தை பார்த்திருப்போம். அவ்வளவுதான், நாமத்தை போட்டேன். ஏங்க புது போனுங்க 4500 அதுக்கு என்ன செய்ய முடியும்? அவனும் கொடுத்து வச்சிருக்கு. இருக்கிற கொஞ்ச நேரமா கண்ணை முன்னாதான் காலையில வேலையை பார்க்க முடியும். வா. பார்த்தோன்னே தெரிஞ்சு உங்காம திங்காம போச்சுங்க. அவன் மட்டும் என் கையில கிடைச்சான். எங்க பாஸ் போனீங்க? உங்களுக்காக டீ கடையை நிப்பாட்டி வச்சிருக்கேன். 2 டீ போடுங்க. சரி.
சூடா இருக்கு, நல்லா ஊதி குடிங்க. செல்ல நகட்டிட்டு போயிட்டு நினைச்சீங்களா? சே நான் அப்பவே சொல்லல சாரெல்லாம் அந்த மாதிரி ஆளே கிடையாதுன்னு. நீ இதை நம்பவே இல்ல. எவ்வளவுங்க? 15 ரூபா. இந்த சுடு தண்ணி 5 ரூபாயா? சமோசா இருக்கா? பிஸ்கட்டு சூடா வடையா இருக்கா? நான் முறைக்கிற. அட விடுங்க, அவர் போய் முறைச்சுக்கிட்டு. இந்த நேரத்துல டீ கடிச்சதே பெருசு. இதாங்க, நீங்க கிளம்புங்க. அட கிளம்புங்க பாஸ். ரொம்ப தேங்க்ஸுங்க. தேங்க்ஸ்லாம் எதுக்கு பாஸ்? மனுஷனா பிறந்தா யாருக்காவது ஒரு ஆளுக்கு உதவி பண்ண. என் பேரு முருகேசன். உங்க பேரு? வெற்றி. சந்தோஷம். நசீரு. கையெல்லாம் காலை கொடுத்துக்கலாம் பாஸ். வாங்க போய் படுப்போம். பாஸுக்கு எந்த ஊரு? மதுரைங்க. அட நம்ம ஊரு பக்கம் தான். படுங்க, காலைல பேசிக்கலாம். டேய் பாச நசிக்கிறாடா. எங்க ஊருக்காரு. வாங்க. வாங்கடா. இப்பதான் நினைச்சேன் பழைய சோறு மிச்சம் இருக்கே, வெட்டி இருந்தா சாப்பிடுவானேன்னு. காதுகுத்துக்கு போனீங்களே, நல்லபடியா முடிஞ்சா? சிறப்பா முடிஞ்சிச்சு. ஆனா காது குத்துனது இவன். என்னடா சொல்ற? ஒண்ணும் விளங்கல. நம்ம எல்லாருக்கும் காது குத்திட்டாங்கிறேன். சின்ன கம்பியில இல்ல, கடப்பாறையால. நான் இவன் கூட போனது இவனுக்கு பொண்ணு கேட்டுமா. என்னது? பொண்ணு கேட்கவா? ஏய் லதா, மாமா புடிமா. அப்பா வந்து போ. அம்மா என்னடா இப்பதான் வந்தீங்களா? ஆமாப்பா. ஏய் லதா, ஏய் லதா, என்னங்க ஆச்சு? அதை ஏண்டி கேக்குற? காது குத்துன்னு நினைச்சிட்டு அங்க போனா. ஏய் சூடா ஒரு காபி போட. உன்ன தாண்டி. அதான் மாமாக்கு ஒரு காபி போட்டு கொடுமா. சரி தே. ஆமா போன வாரம் அந்த கதாநாயகன் ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும்னு சொல்லி அவ அண்ணனை கூட்டி போனானே, அப்புறம் என்னாச்சு? எல்லாம் லதாக்கு தாங்க தெரியும், அவகிட்ட கேளுங்க. லதா அப்புறம் என்னம்மா ஆச்சு? அத ஏன் மாமா கேக்குறீங்க? அண்ணனும் தம்பியும் காது குத்துக்கு போனாங்கன்னு தானே நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அதுவே பொய். அவங்க போனது தம்பி லவ் பண்ற பொண்ணு வீட்டுக்கு. இவங்க 2 பேரும் எதுக்கு அங்க போனாங்க? இதே கேள்வியத்தான் அண்ணனும் தம்பிய பார்த்து கேக்குறாப்ல, எதுக்குடா இங்க வந்திருக்கோம்னு. தம்பி சொல்றாப்ல, நான் ஒரு பொண்ண லவ் பண்றேன், நம்ம வீட்டு சார்பா நீ தான் பொண்ணோட அப்பா கிட்ட பேசி என் கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கணும்னு. அந்த புள்ளையோட அப்பன் இவங்கள பார்த்து என்ன சொன்னா? என் குடும்பம் போலீஸ் குடும்பம், நீயும் போலீஸ்காரன் ஆயிட்டு வா, பொண்ணு தரேன்னு சொல்லி அமுச்சு வச்சுட்டான். தம்பிக்காரன் போலீஸ் ஆனானா? அம்புட்டையுமா ஒரே நாள்ல காட்டிடுவாங்க. அதெல்லாம் இனிமேதான் வரும். என்ன கேட்டா அந்த தம்பி போலீஸ் ஆகி காட்டணும். அது ஒரு பொழப்பு. ஓடி கிறுக்கு பிடிச்சவள. அந்த பையனோட அப்பா அத்தா அவனை படிக்க எம்பிட்டு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அந்த பிள்ளைய தூக்கி போட்டுட்டு வேற வேலைக்கு போவானா? போலீஸ் ஆகணுமா? கூட்டம் கம்மியா தான் இருக்கு. இது என்ன சண்டை கிடையா? எல்லாரும் அமைதியா இருங்கய்யா. வந்துட்டாரியா மேஜர் சுந்தரராஜன். இங்கிலீஷ்ல சொன்னது தமிழ்ல சொல்றதுக்கு. எல்லாரும் ட்ரெஸ் மாத்திக்கிட்டு ஆல் டிக்கெட்ல இருக்கிற சீரியல் நம்பர் படி போய் உட்காருங்க. எங்க இவ்வளவு பேர் வந்திருக்காங்களே, எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி வருவாங்கல்ல? ஏன் ஊருக்குள்ள இருக்கிற 50 பேர் போலீஸ் யூனிஃபார்ம்ல சுத்துறதுக்கா? 15 பேர் தான். அது ஏற்கனவே பாதி பேர் செலக்ட் ஆயிருப்பாங்க. காசு கொடுத்தவங்க போக மீதி இருக்கிற 1-2 இடத்துக்கு தான் அம்பிட்டு அக்க போரு. யோ ட்ரெஸ் மாத்த வரல நேரமா, சீக்கிரம் வந்து உட்காருங்கய்யா. ஆல் டிக்கெட் சப் டிக்கெட்லாம் எடுத்து வச்சுங்க. அப்புறம் அதை காணா இதை காணா எங்க கழுத்தா இருக்காதீங்க. வெற்றி எல்லாம் கொண்டாந்துருக்கீங்கல்ல?
ஏய் கையறா. வரிசையில் நிப்பியா? யார வரிசையில நிக்க சொல்ற? ஒன்னே சொல்ல. என்னையா பிரச்சனை? சார் சாமி தரிசனம் மாதிரி தான் விஐபி குறுக்கத்தே வருவேன். கையடியா. ம் ம் ம். நீங்க போங்க. வெற்றி தங்கப்பதக்க சிவாஜி மாதிரி வராரு பாருங்க. அவர் தான் டிஜிபி ராமதாஸ் ஐபிஎஸ். பயங்கர ஸ்ட்ரிக்ட். அவரை கண்டாலுமே அலறுவாங்க. பாருங்க பாருங்க, பின்னாடி ஒருத்தர் மட்டில பம்புல பாருங்க. அவங்க தான் செலக்ஷன் ஆபீசர்ஸ். உயரமா வர்றாருல, பேரு சங்கர நாராயணன். பெரிய தில்லாலங்கடி பார்ட்டி. பக்கத்துல ஒரு பேரு பூபதி. மனசுக்கு சேர்த்து கஞ்சி போட்டு நல்ல வெறப்பா வச்சுக்கிருவாரு. அடுத்த ஆள் வாப்பா. MBA முடிச்சிருக்கியா? ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். MBAவா? எப்படி செலக்ட் ஆறேன்னு பாக்குறேன். வெற்றி, அப்பவே உங்க முகத்துல ஒரு ஒளிவட்டம் தெரிஞ்சது. பெரிய படிப்பாவில படிச்சிருக்கீங்க. அப்புறத்துக்கு எங்க வந்தீங்க? என்னங்க பெரிய வம்பா போச்சு? நிறைய படிச்சவன் போலீஸ் ஆக கூடாதா? ஒட்டின்னு இல்லைங்க. அட பாவி, நீ எலிஜிபிளே இல்லையா? 170 சென்டிமீட்டர். இந்த ஆள் 170 சொல்றானா? அங்க வேற இன்டர்வியூலும் பாருங்க. அப்படியா? நெக்ஸ்ட் 173 இறங்கு. நெக்ஸ்ட் 176. பாப்பா அடுத்த ஆள் வா. ஒட்டின்னு இல்ல. 166. சார் சார் Reject. வெளிய போ. புரிஞ்சுது சார். போயான்னு சொல்றேன்ல. சார் இன்னொரு சான்ஸ் சார். Next. சார் ப்ளீஸ் சார். அடுத்த ஆளு வாப்பா. 172. Next. சீக்கிரம் வாய்யா. 171. யோ, வாய்யா சீக்கிரம். 174. என்ன MBA தனியா நிக்கிற? சார் ஹைட் இல்லைன்னு. யோ சார். இவனை திரும்ப நிக்க வச்சு அளந்து சொல்லு. 173 சார். உள்ள போங்க. தேங்க்யூ சார். ஃபர்ஸ்ட் தள்ளிங்க, கொஞ்சம் விளையிங்க. பாருங்க சட்டத்துல எப்படி பெரிய ஓட்ட. இது ஆளை காணா. ஹேய் குலா, நீயா? உன் டீயா போடு, அப்படியே 2 ஃபில்டர் எடுத்து தட்டி விடு. நம்ம பையன் பார்த்தா பேச மாட்டான். அப்படி ஒரு மரியாதை. பொட்டி பம்பா அணையிடுவான். நான் 2 டீ கேட்டேனே. தம்பி, நான் டீ கேட்டுட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு வராம போறவனுக்குலாம் போட்டு கொடுத்துட்டு இருக்க. ரொம்ப ஏத்தம் முடிச்சோன்னா இருப்போம் போல இருக்கு. இங்க வரதா டீ கடை இருக்கு? ரவுண்ட் விட்டு வெளில போனாதான். டீ கடை சார். என்ன டீ வேணும். எத்தனை? 3. வேற 2 ஃபில்டர் சிகரெட்டு. முதலே கேட்டுக்கலாம்ல. ஹலோ, காசு அக்கவுண்ட்ல வச்சுக்கோ, சாயங்காலம் வந்து தரேன். அக்கவுண்ட்லயா? நான் 4 இடத்துக்கு போனா அதுக்கு நான் என்ன பண்ணேன்? காசு வேணா வந்து வாங்கிக்க. வாங்க பஸ் போலாம். போ. ஆடுற மாட்டை ஆடித்தாங்க இறக்கணும், பாடுற மாட்டை பாடித்தாங்க இறக்கணும். எப்படி கறக்குறேன்னு பாரு. பகையாளி 2 பேரும் பங்காளி மாதிரி வர்றத. ரொம்ப நன்றிங்க. அட இருக்கட்டுங்க. இந்த இடம் நான் செலக்ட் ஆகல. எங்க அப்பா நான் விச வச்சே கொண்டு வருவாருங்க. இவர் வெற்றி. ஹலோ. முருகேசன். ஹலோ. நாராயணன். இவரு வணக்கம். சார் யார் தெரியும்ல? மினிஸ்டர் மச்சான், என் நண்பன் தளபதி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாரை பத்தி எதை சொன்னீங்க? இப்ப தேவையா? அந்த பர்சு வாயன் என்ன புல்லப்ஸ்ல ரிஜெக்ட் பண்ணிடுச்சு. இவர் தான் பேசி சரி பண்ணாரு. சரி எல்லாரும் உட்காருங்க, ஜூஸ் சாப்பிட்டுட்டு பேசுவோம்.
வெற்றி நீங்க காலேஜ்ல அத்லட்டா இருந்தீங்களா? ஏன் கேக்குறீங்க? என்ன வெறி பிடிச்ச மாதிரி ஓடுனா அதுவும் 5 நிமிஷம் 35 செகண்ட்ல. ஸ்டேட் ரெக்கார்டு 5:40. புயலென புறப்பட்ட போர்வால் மாதிரி, துப்பாக்கி துப்பிய தோட்டா மாதிரி. என்ன ஸ்பீடு, என்ன ஸ்பீடு. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, இதுலயுமே தோக்க கூடாது, அதான் என்னோட பாலிசி. இல்ல வேற ஏதோ காரணம் இருக்குது. வேற என்ன காரணம் இருக்க போது? போலீஸ் வேலையில் நல்லா காசு பார்க்கலாம், காரு பங்களான்னு சீக்கிரம் செட்டில் ஆகலாம், அதானங்க? உன்ன மாதிரி அம்புட்டு பேரையும் நினைக்காத. சொல்லுங்க வெற்றி, நீங்க எதுக்கு போலீஸ் ஆகணும்னு முட்டி மோதுறீங்க? சின்ன வயசுல இருந்து அதான் என்னோட ஆசை கனவு எல்லாம். நீங்க நசீர்? எங்க அப்பா ஏட்டாவே இருந்து ரிட்டையர் ஆயிட்டாரா, அதனால என்ன எஸ்ஏ ஆக்கி பார்க்கணும் இம்சா பண்றாருங்க. நாராயணன் நீங்க? நம்ம மாமா அரசியல்வாதி, அடியாலாம் விலைக்கு வாங்கிடலாம். ஆனா போலீஸ மட்டும் சமயத்துல வாங்க முடியல. ஆட்சி மாறின உடனே அவங்களும் மாறிடுறாங்க. அதனால என்ன ஆக்கிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. உங்களை போலவே எனக்கு ஒரு காரணம் இருக்கு, காதல். அசத்தி பிடிங்க தலைவா. அடுத்த வாரத்துல ஒரு டேட்டா கொடுங்க, நம்ம தொகுதியில வச்சு ஒரு பாராட்டு நடத்தி விடுவோம். சும்மா இருங்க. சூப்பர் வெற்றி, நான் மட்டும் போலீஸ் ஆயிட்டு என்னோட முதல் சல்யூட் உங்களுக்கு தான். காதல் அம்புட்டு தைரியத்தை கொடுக்குமா? அதை அனுபவிச்சாதாங்க தெரியும். முத வேலையா ஒரு பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு அவளை லவ் பண்ணிட்டு அப்புறமா செலக்ஷனுக்கு வரேன். யோ காதெல்லாம் தேடி போனாலும் வராது, அதுவா வரணும். வாங்க ஒரு தம்ம போட்டு வருவோம். சார் எங்கிட்ட மட்டும் சட்ட ஒழுங்கு பேசுங்க. கிரவுண்டுக்குள்ளே ஒருத்தன் டீ காப்பி இருக்கிற சாக்கில் சிகரெட் பார்க்கலாம் வித்திட்டு இருக்கான், அவனெல்லாம் கண்டுக்காதீங்க. இங்கே வச்சா? ஆமா சார், நான் முன்னால போறேன், சிக்னல் தந்தோன்னு வாங்க, இல்லைன்னா ஓடிடுவான். சரி போ. உங்களுக்கு யாருக்காவது டீ வேணுமா? இல்ல வேண்டாம். என்ன அந்த ஏட்டையா காதை கெடுத்துக்கிட்டு இருந்த? அது ஒரு முக்கியமான மேட்ரு. எக்ஸ்கியூஸ் மீ, டீ கடை சார், 2 டீ போடுங்க, 6 பாக்கெட் கிங்ஸ். மொத்தத்தையும் இப்பே செட்டில் பண்றேன் சார். அது என்ன பிஸ்கட் பாக்கெட்டா? அதுல ஒரு பாக்கெட் கொடுங்க. இது என்ன பச்சை பட்டாணியா? அதுல ஒரு 4 கொடுங்க. மஞ்சளா இருக்கு, அது என்ன? மூட்டை பூச்சி மருந்து. சும்மா இருங்க. மிச்சரா நல்லா இருக்கும், கொடுங்க. சிகரெட்டை கொடுங்க. உங்க கதையை கேட்க கேட்க எனக்கும் லவ் பண்ணணும் போல தோணுதுங்க. ஏன் பண்ண வேண்டியதானே? முடியாதுங்க, என் பொண்டாட்டி திட்டுவா. அங்கிட்டு போடா, அறிவில்ல உனக்கு? இவனா? ஏயா இந்த டீ கடைக்காரனை மாட்டி வரத்த ஏட்டையா காதை கடிச்சிட்டு வந்தியா? யாரா நீதானா? இந்தாங்க, இப்ப அவனதுக்கும் பழசுங்க சேர்த்து எடுத்தது போக மீதியை கொடுங்க. சாயந்தரம் 5 மணி வரைக்கும் இங்க தானே இருப்ப, கிளம்பு, நான் அப்புறமா வாங்கிக்கிறேன். இல்ல, நான் முடிஞ்சோன்னு அப்படியே போயிடுவேன். நீ மெயின் கேட் வழியா தானே வரணும், வா, உங்ககிட்ட தனியா பேசணும். யோ அதான் சொல்றாருல, வாயா பாத்துக்கலாம், வாயா பாத்துக்கலாம்.